morning aspirants. நம்ம இன்னைக்கு இந்த செஷன்ல மூணு இம்பார்ட்டன்ட்டான prelims டாபிக்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுல ஃபர்ஸ்ட் டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா தி ஹிந்துல இருந்து எடுத்த ஆர்டிகல் NASA robot mission aiming to rescue space telescope. ஸோ ஒரு ஸ்பேஸ் டெலஸ்கோப் ஆல்ரெடி லான்ச் பண்ணியிருந்திருக்காங்க. அது இப்போ வந்து டியூ டு கிராவிட்டினால எர்த்தோட அட்மாஸ்பியருக்குள்ளே ரீஎன்ட்ரி ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கிறதுனால அதை ரெஸ்கியூ பண்ணுற ஆப்ரேஷன் தான் இந்த நாசாவோட ரோபோட்டிக் மிஷன். ஸோ அதோட ஃபர்தர் டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஏன் நியூஸில் இருந்துச்சுங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அண்ட் இந்த நாசாஸ் ரோபோட்டிக் சேட்டலைட் சர்வீசிங் மிஷன் தான் இந்த மிஷனோட டைட்டில். ஸோ இதில் நாசா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ரோபோட்டிக் சர்வீஸ் மிஷனை இதை எடுத்துக்கிட்டு நீல்ஸ் கெஹரல்ஸ் ஸ்விஃப்ட் அப்சர்வேட்டரி அப்படிங்கிற ஒரு டெலஸ்கோப் மாதிரி இருக்கிற ஒரு சேட்டலைட்டை அவங்க ரெஸ்கியூ பண்ண போகிறாங்க. ஸோ இதை வந்து ரெஸ்கியூ பண்ணுறதுங்கிறது வந்து டேரெக்டாக அங்கேருந்து எடுத்து இங்கே கொண்டு வரது கிடையாது. அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா மறுபடியும் அதோட ஆர்பிட்டில் கொண்டு போய் அதை பிளேஸ் பண்ணுறதுக்காக அதுக்கு ஒரு சின்ன பூஸ்டர் அட்டாச்மெண்ட் கொடுக்க போகிறாங்க. அதுதான் இதோட பேசிக்ஸ். So the mission aims to raise the telescope's orbit. ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு பூஸ்டர் கொடுத்து ஒரு ப்ரொபல்ஷன் கொடுத்து அதோட ஆர்பிட்டில் அதை பிளேஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் இதில் இன்னொரு விஷயம் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ண வேண்டியது என்னென்னா இந்த டெலஸ்கோப் ஆல்ரெடி லான்ச் ஆகி அதோட எக்ஸிஸ்டிங் லைஃப் டைமை கம்ப்ளீட் பண்ணிருச்சு. பட் இருந்தாலும் அதோட எக்ஸ்டென்ஷன் அதோட வேல்யூனால இதை வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணலான்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால அது போக இன்னொரு மேஜர் காரணம் என்னென்னா அது வந்து திருப்பியும் எர்த்து கூட இம்பேக்ட் கிரியேட் பண்ணிடக்கூடாது, ஃபர்தராக எர்த்தில் வந்து அது லேண்ட் ஆகிடக்கூடாது, கிராஷ் லேண்ட் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காகவும் இந்த மிஷன் இது பண்ணுறாங்க. அண்ட் இதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டாங்க. நாசா வந்து இந்த ரோபோட்டிக் மிஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி அந்த சேட்டலைட்டை அந்த டெலஸ்கோபிக் சேட்டலைட்டை திருப்பியும் அதே ஆர்பிட்டில் பிளேஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது ஒரு மேஜர் மைல்ஸ்டோன் அப்படின்னு அவங்க கிளைம் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுதான் ஃபஸ்ட்டு ஆன் ஆர்பிட் சேட்டலைட் சர்வீசிங். பிகாஸ் அந்த ஆர்பிட்லேயே வச்சு அதோட ஆர்பிட் கரெக்ஷன் கொடுக்கு, அதுவும் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் மூலமாக இங்கேருந்து ஒரு எக்ஸ்டர்னலாக ஒரு திங்கை அனுப்பி அதை அதோட சேட்டலைட் பொசிஷன்லேயே வைக்கிறதுக்கான முதல் முயற்சி தான் இது. அண்ட் இதோட மிஷனோட அப்ஜெக்டிவ்ஸ் என்னெல்லாம்னா ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி இந்த சேட்டலைட் அதோட எக்ஸிஸ்டிங் லைஃப் டைமை கம்ப்ளீட் பண்ணிருச்சு. ஆனால் இவங்க என்ன பண்ண போகிறாங்க, அதோட லைஃப் டைமை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறாங்க. அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதோட எக்ஸிஸ்டிங் டெக்னாலஜியை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி அதில் என்னெல்லாம் இன்னும் கொஞ்சம் ரிசர்ச் கொண்டு வரலாம் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஒன் வந்து இந்த நியூ இனிஷியேட்டிவ் ஆன் ஆர்பிட் சேட்டலைட் சர்வீசிங். ஸோ அது பண்ண போகிறாங்க. அப்புறம் திருப்பி ஆர்பிட்டல் ரீபொசிஷனிங், இது மாதிரி ஃபர்தராக ஏதாவது ஒரு ஆர்பிட்டை விட்டு டிஃபார்ம் ஆகி அல்லது டீக்ரேட் ஆகி வெளியே போகிற ஒரு சேட்டலைட்டை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக திருப்பி அதே ஆர்பிட்டில் வைக்கலாம், அப்படி இல்லைன்னா அதை எப்படி சேஃபாக பூமிக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிற இனிஷியேட்டிவும் எடுக்க போகிறாங்க. அண்ட் இது வந்து இன்னொரு ஃபர்தர் ஃபியூச்சர் மிஷன்ஸுக்கும் இது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அண்ட் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த அப்சர்வேட்டரி சேட்டலைட் அதாவது இந்த டெலஸ்கோபிக் சேட்டலைட் தான் அதோட ஆர்பிட்டல் டிகேனால அது வந்து எர்த்து கூட இம்பேக்ட் கிரியேட் பண்ணுறதுக்காக இதாகிட்டு இருக்கு, டிக்ளைன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த சேட்டலைட் அப்சர்வேட்டரியை பற்றி பார்த்துடலாம். நீல் கெஹரல்ஸ் ஸ்விஃப்ட் அப்சர்வேட்டரி தான் அந்த டெலஸ்கோபிக் சேட்டலைட்டோட பேர். அண்ட் அது வந்து 2004 நாசா மற்றும் அதோட இன்டர்நேஷ்னல் பார்ட்னர்ஸ் கூட சேர்ந்து இது ஒரு ஜாயிண்ட் மிஷனாக லான்ச் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக லோ எர்த் ஆர்பிட்டில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லோ எர்த் ஆர்பிட்டுங்கிறது அரவுண்ட் 160 கிலோமீட்டர்ஸ்லேருந்து 2000 கிலோமீட்டர்ஸில் இருக்கும். ஃப்ரம் ஆல்டிடியூட் ஆஃப் 160 கிலோமீட்டர்ஸ் டு 2000 கிலோமீட்டர்ஸில் இந்த சேட்டலைட்ஸை பிளேஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த லோ எர்த் ஆர்பிட்டில் என்னெல்லாம் இருக்கும், அதர் திங்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் தி சேட்டலைட் வேறு என்னெல்லாம் அந்த இதில் பிளேஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் ISSன்னு சொல்லுவாங்க, இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ஸ், எர்த் அப்சர்வேட்டரி சேட்டலைட்ஸ் அண்ட் அதர் சயின்டிஃபிக் ரிசர்ச் சேட்டலைட்ஸும் இந்த லோ எர்த் ஆர்பிட்டில் தான் பிளேஸ் பண்ணுவாங்க. அண்ட் இதோட ஒரிஜினல் மிஷன் டியூரேஷனே வந்து 2 years தான். அண்ட் இது 2004 லான்ச் பண்ணியிருக்காங்க. 2 years எப்போ கம்ப்ளீட் பண்ணிருச்சு. அண்ட் ஆர்பிட்டல் டிகே அப்படிங்கிற ஒரு மேட்டர்னால தான் இந்த சேட்டலைட் அப்சர்வேட்டரி டிக்ளைன் ஆகி அதோட எக்ஸிஸ்டிங் ஆர்பிட்லேருந்து விலகி எர்த்து கூட இம்பேக்ட் ஆகிறதுக்கு டிக்ளைன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதோட ஸ்டேட்டஸ் வந்து ஆப்ரேஷனல் பியாண்ட் பிளான்ட் லைஃப், இதுதான் அதோட பேசிக் ஃபேக்ட்ஸு. அண்ட் அதோட ப்ரைமரி அப்ஜெக்டிவ் இந்த நீல்ஸ் கெஹரல்ஸ்
ஸ்விஃப்ட் அப்சர்வேட்டரியோட பிரைமரி அப்ஜெக்டிவ் என்னன்னா டு ஸ்டடி காமா ரே பர்ஸ்ட். ஸோ இந்த காமா ரே பர்ஸ்ட் அப்படிங்கிறது தான் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் எனர்ஜெட்டிக் எக்ஸ்ப்ளோஷன், காமா எக்ஸ்ப்ளோஷன் அப்சர்வ்ட் இன் த யூனிவர்ஸ். ஸோ இதுதான் வந்து காமா ரே பர்ஸ்ட். ஸோ இந்த ஃபினாமினா அப்சர்வ் பண்ணக்கூடிய ஸ்பெசிஃபிக் சேட்டலைட் தான் இந்த நீல் கிரெல்ஸ் ஃபிஃப்த் அப்சர்வேட்டரி. அண்ட் இதில் இன்சிஸ்ட் பண்ணியிருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இதில் பொருத்தி இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா பர்ஸ்ட் அலர்ட் டெலஸ்கோப், எக்ஸ்ரே டெலஸ்கோப், அல்ட்ரா வயலட் ஆப்டிக்கல் டெலஸ்கோப் அண்ட் இந்த மாதிரியான திங்ஸ் எல்லாம் இதில் இருக்குது. அண்ட் இது இன்னும் ஃபங்க்ஷனில் இருக்குங்கிறது தான் முக்கியமானது. அண்ட் இதோட இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த அப்சர்வேட்டரி நீல் கிரெஹல்ஸ் ஸ்விஃப்ட் அப்சர்வேட்டரி 2018 தான் ரீநேமே பண்ணியிருக்காங்க. ஆனால் அதோட எக்ஸிஸ்டிங் லைஃப்பை வந்து 2006 அது கம்ப்ளீட் பண்ணிருச்சு. அண்ட் அது யார் பேர்லன்னா ஆஸ்ட்ரோபிசிஸ்ட் நீல் கிரெஹல்ஸ் பேரில். அண்ட் அந்த ஸ்பேஸ் டெக்னாலஜி இந்த மிஷனோட ஸ்பேஸ் டெக்னாலஜி சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஆன் ஆர்பிட் சர்வீசிங், அதாவது ஆர்பிட்டல் டீகேங்கிறது ஒரு ஸ்பெசிஃபிக் டைமில், அதாவது சன்னோட மூமெண்ட் அண்ட் சன்னோட இன்ஃப்ளூயன்ஸ் எப்போ அதிகமாக இருக்கோ அப்போ எர்த்தோட அட்மாஸ்பியர் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகும். அந்த எக்ஸ்பேன்ஷனில் லோ எர்த் ஆர்பிட்டில் இருக்கிற சேட்டலைட்ஸ் மோஸ்ட்லி அஃபெக்ட் ஆகும். அதோட ஆர்பிட்டல் பாத்தில் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். அண்ட் லோ எர்த் ஆர்பிட்டில் எர்த்தோட கிராவிடேஷனல் புல்லும் அதிகமாக இருக்கும், அதோட ட்ராகும் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால சேட்டலைட்ஸ் எர்த்தை நோக்கி ஈர்க்கப்படும். இதுதான் வந்து ஆர்பிட்டல் டீகே, அதாவது அந்த எக்ஸிஸ்டிங் ஆர்பிட்டல் பாத்திலிருந்து சேட்டலைட் விலகி வருது. அது எப்போ டுவர்ட்ஸ் எர்த் இருக்கோ அப்போ அது வந்து கிராஷ் லேண்ட் ஆகிறதுக்கோ இல்லை எர்த்தில் ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை தடுக்கிறதுக்கு தான் இந்த ஆன் ஆர்பிட் சர்வீசிங். So it extends the satellite lives and reduce the space debris. So it is also very important. And இது ரிலேட்டடாகவே நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் இப்போ வந்து நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். பிகாஸ் ஸ்பேஸ் இஸ் அ வாஸ்ட் பிளேஸ். அண்ட் we also has to note about the space harpoons to reduce the space debris and save the replacement cost. ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற ஒரு சேட்டலைட்டை ரீப்ளேஸ் பண்ணணும்னா அதுக்கு ஹியூஜ் அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஆனால் இந்த இனிஷியேட்டிவ் மூலமாக நம்ம ஒரு சேட்டலைட்டை அந்த ஆர்பிட்லேயே வச்சு சரி பண்ணிட்டா நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா காஸ்ட் தேவைப்படாது. அண்ட் இட் ஆல்சோ சப்போர்ட்ஸ் த ரீஃபியூவலிங், ரிப்பேர்ஸ், ரீபொசிஷனிங் அண்ட் அதில் சின்ன சின்ன அப்கிரேடேஷன்ஸும் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இது கூடவே சேர்ந்த அதர் கான்செப்ட்ஸையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதில் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஆர்பிட்டல் சர்வீசிங், செகண்ட் வந்து ஸ்பேஸ் சஸ்டைனபிலிட்டி, தேர்ட் ஆக்டிவ் ஸ்பேஸ் டெப்ரிஸ் மிட்டிகேஷன். இதுக்கு தான் வந்து நம்ம வந்து ரீயூசபிள் லான்ச் வெஹிக்கிள்ஸையும் நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ரீயூசபிள் லான்ச் வெஹிக்கிள்ஸை ப்ரொமோட் பண்ணுறது மூலமாக ஸ்பேஸில் நம்ம அக்குமுலேட் பண்ணுற டெப்ரிஸை கம்மி பண்ணிக்கலாம். அண்ட் சேட்டலைட் லைஃப் எக்ஸ்டென்ஷன் டெக்னாலஜிஸையும் நம்ம ப்ரொமோட் பண்ணுறது மூலமாக ஸ்பேஸ் டெப்ரிஸை கம்மி பண்ணிடலாம். ஸோ அது ரிலேட்டடாகவே இருக்கிற ஒரு கொஷின் பார்த்துடலாம். கன்சிடர் தி ஃபாலோயிங் அசர்ஷன் அண்ட் ரீசன்ஸ். ஸோ அசர்ஷன் என்னன்னா satellites operating in low earth orbit generally experience a gradual loss of altitude over time even without any onboard propulsion failure. Reason: the earth's upper atmosphere expands during periods of high solar activity, increasing atmospheric drag on satellites in low earth orbit. ஸோ இந்த அசர்ஷனில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா லோ எர்த் ஆர்பிட்டில் இருக்கிற ஒவ்வொரு சேட்டலைட்டுமே கிராஜுவல் லாஸ் ஆஃப் ஆல்டிடியூட், அதோட ஹைட்லேருந்து அல்லது அதோட பாத்துலேருந்து விலகி வர்றதுக்கான சான்ஸ் நிறைய இருக்குது. அது எப்போன்னா நிறைய டைம் அது ஸ்பேஸில் ஸ்பெண்ட் பண்ணும்போது. அண்ட் ஈவன் தோ அதில் ப்ரொபல்ஷன் ஃபெயிலியர் ஆனால் கூட அது கண்டிப்பாக நடக்கும். அண்ட் ரீசன் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அப்பர் அட்மாஸ்பியரில் வந்து ஒரு எக்ஸ்பேன்ஷன் நடக்கும் எப்போனா ஹை சோலார் ஆக்டிவிட்டி இருக்கிறப்போ. அண்ட் அந்த அட்மாஸ்பியரிக் ட்ராக் மூலமாக அண்ட் அடிஷ்னலாக கிராவிடேஷனல் புல் மூலமாக அது எர்த்தை நோக்கி ஈர்க்கப்படும். அதுதான் வந்து இந்த ஃபினாமினனுக்கு ரீசனாக இவங்க சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு இது சப்போர்ட் பண்ணுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக சப்போர்ட் பண்ணுது, அதுதான் ரீசன். ஸோ த அசர்ஷன் அண்ட் ரீசன் ஆர் காம்ப்ளிமெண்ட்ரி டு ஈச் அதர். ஸோ த கரெக்ட் ஆன்சர் தான் இங்கே கேட்டிருக்காங்க. அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏவாக தான் இருக்கும். ஏன்னா ஏவும் கரெக்டு, ஆரும் கரெக்டு, ஆர் தான் வந்து ஏவோட கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். ஸோ இதுதான் கரெக்டாக இருக்கும். செக் பண்ணலாம். ஆமாம். அண்ட் அடுத்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓஷன் டைபோல்.
ஸோ இந்த இந்தியன் ஓஷன் டைபோல் இப்போ ஏன் நியூஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தை சூப்பர் எல்னினோ இயராக வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க, ஃபோர்காஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த சூப்பர் எல்னினோ ஈவெண்ட்டு கூடவே இந்த இந்தியன் ஓஷன் டைபோல் ஏன் இம்பார்ட்டன்ட்ங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ வை இஸ் த இந்தியன் ஓஷன் டைபோல் இன் த நியூஸ் எக்ஸ்பிளைன் ஃப்ரம் தி ஹிந்து. ஸோ ஏன் இந்த நியூஸில் இருக்கு சொன்ன மாதிரி சூப்பர் எல்னினோ இயரா 2026 இது பண்ணுறாங்க. அண்ட் மெட்டராலஜிஸ்ட் ஆர் அசஸிங் வெதர் அ ஸ்ட்ராங் பாசிட்டிவ் இந்தியன் ஓஷன் டைபோல். ஸோ இந்த இந்தியன் ஓஷன் டைபோல்ங்கிற பேசிக் கான்செப்ட், ஜியாகிரபிக்கல் கான்செப்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த இந்தியன் ஓஷன் டைபோலில் 3 ஃபேஸ் இருக்கு. ஒன்று பாசிட்டிவ் ஃபேஸ், நெகட்டிவ் ஃபேஸ் அண்ட் நியூட்ரல் ஃபேஸ். ஸோ இந்த பாசிட்டிவ் ஃபேஸ் வந்துச்சுன்னா இந்தியாவுக்கு என்ன பெனிஃபிட், நெகட்டிவ் ஃபேஸ் இருந்துச்சுன்னா இந்தியாவில் என்ன இம்பாக்ட் இருக்கும், நியூட்ரல் ஃபேஸில் ஆஸ் த நேம் ஸ்டேட்ஸ் இட் டசன்ட் ஷோஸ் எனி இன்ஃப்ளூயன்ஸ். ஸோ திஸ் ஸ்ட்ராங் பாசிட்டிவ் இந்தியன் ஓஷன் டைபோல் இந்த சூப்பர் எல்னினோ டைமில் இருந்துச்சுன்னா இந்தியா 1997 ஒரு ட்ராட்டை இந்த பாசிட்டிவ் இந்தியன் ஓஷன் டைபோல்னால தவிர்த்திருக்கும். இந்தியாவில் நடக்க இருந்த அந்த ட்ராட்டு இந்த பாசிட்டிவ் இந்தியன் ஓஷன் டைபோல் ஃபினாமினான் அங்கே அக்கர் ஆனதுனால நம்ம இந்த சூப்பர் எல்னினோவில் பெருசாக எந்த வறட்சியும் இல்லாமல் தப்பிச்சிருப்போம். ஸோ அதே மாதிரி இங்கே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, அதனால நடக்கக்கூடிய இந்தியன் சம்மர் மான்சூனில் நடக்கக்கூடிய இம்பேக்ட்ஸ் என்னங்கிறது தான் இந்த ஆர்டிக்கிள் பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அண்ட் இதில் முக்கியமான நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா 1997 நம்மளுக்கு ஸ்ட்ராங் எல்னினோ இதே மாதிரி நம்மளுக்கு ஸ்ட்ராங் எல்னினோ இயர் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபார்காஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த டைமில் தான் நம்மளுக்கு பாசிட்டிவ் இந்தியன் ஓஷன் டைபோல் வந்து ட்ராட்லேருந்து காப்பாற்றுச்சு. அண்ட் அப்போ வந்து மோர் தேன் 2%, அரவுண்ட் 2% அபோவ் நார்மல் மான்சூன் ரெயின்ஃபால். மான்சூனில் எப்பவும் கிடைக்கிற ரெயின்ஃபாலை விட நம்மளுக்கு அதிகமாக ரெயின்ஃபால் கிடச்சிச்சு because of this strong Indian Ocean Dipole. And with related to this fact, and Indian Ocean Dipole is an Indian Ocean climatic phenomenon. So இது வந்து இந்தியன் ஓஷனில் நடக்கக்கூடிய எக்ஸ்க்ளூசிவ் phenomenon. ஸோ அதனால தான் இது வந்து இந்தியன் ஓஷன் டைபோல். இதை வச்சே கூட நம்மளுக்கு ட்விஸ்டடாக கொஷின்ஸ் கேட்கலாம். இந்தியாவுக்கு இதில் இந்தியாவில் நடக்கக்கூடிய ஃபினாமினான் அது இந்தியாவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறதுனால தான் நம்மளுக்கு நடக்குதா அப்படிங்கிற மாதிரி கூட கேட்கலாம். ஆனால் இது இந்தியன் ஓஷன்கிற ஒரு இன்டர்நேஷ்னல் டெரிட்டரியில் நடக்கக்கூடிய ஒரு ஃபினாமினான் அண்ட் கேன் இன்ஃப்ளூயன்ஸ் த இந்தியன் ஓஷன் மான்சூன். ஸோ கண்டிப்பாக இது இந்தியன் ஓஷனில் இந்தியாவோட மான்சூனில் ஒரு பெரிய சேஞ்ச் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் கொண்டு வருதுங்கிறத இதிலிருந்தே தெரிஞ்சிருது. அண்ட் எல்னினோ சதல் ஆசிலேஷன் பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அபவுட் திஸ் இந்தியன் ஓஷன் டைபோல் இதுதான் வந்து எக்ஸாக்ட் மேப். அண்ட் இந்த மேப்பில் வந்து எக்ஸாக்டாக இந்த பிக்சரில் எக்ஸாக்டாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பாசிட்டிவ் ஃபேஸ் ஆஃப் இந்தியன் ஓஷன் டைபோல். ஸோ நம்மளுக்கு தெரியும் அண்ட் ஜியாகிரஃபியோட பேசிக் கான்செப்ட் அண்ட் ஓவரால் வேர்ல்டு லெவல்லே ஒரு பேசிக்கான திங் நம்ம என்ன பார்க்கணும் வித் ரெஸ்பெக்ட் டு ஜியாகிரஃபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே நம்மளுக்கு வந்து ஒரு ஃபினாமினன் நடக்குது அப்படின்னா அதுக்கு ஹீட் தான் ஒரு ப்ரைமரி சோர்ஸ். ஸோ நீங்கள் எனிதிங் எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு ஒரு ஹீட் இருக்கணும். இந்தியன் ஜியாகிரஃபி அல்லது வேர்ல்டு ஜியாகிரஃபி எடுத்துக்கிட்டால் கூட ஹீட் இருந்தால் தான் அது வந்து ஒரு விஷயமே நடக்கும். சேம் லைக் தட் இந்த இடத்துல வந்து ஹீட் எப்படி மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னா அதோட இடம் எந்த இடத்துல அது வந்து ஓவராக ஹீட் ஆகுதுங்கிறத வச்சு தான். ஸோ இந்த ஃபினாமினன் ஆக்சுவலி நம்ம சொன்ன மாதிரி இந்தியன் ஓஷனில் தான் நடக்க போகுது. ஸோ இந்த இந்தியன் ஓஷனில் பர்டிகுலர்லி இந்த ஆஸ்திரேலியா கிட்ட இருக்கிற இந்த ரீஜியனும் ஆஃப்ரிக்காவுக்கு ஈஸ்டர்ன் சைடில் இருக்கிற இந்த ரீஜியனும் தான் மேஜராக இன்ஃப்ளூயன்ஸ் ஆக போகுது. அண்ட் இந்த கான்செப்டில் வந்து இந்தியன் ஓஷன் டைபோல்ங்கிறது எக்ஸ்ட்ரீம் தட் எக்ஸ்ட்ரீமிட்டி ஆஃப் டெம்பரேச்சர்ஸ் இன் போத் த ரீஜியன்ஸ். அதான் இங்கே ஒரு டெம்பரேச்சர் இருக்கும், அங்கே ஒரு டெம்பரேச்சர் இருக்கும். இந்த எக்ஸ்ட்ரீமில் அந்த எக்ஸ்ட்ரீமில் வேறு டெம்பரேச்சர் இருக்கிறதுனால இந்த டெம்பரேச்சர் இன்வர்ஷன் இன் தட் ரீஜியன் எப்படி வந்து அதனால தான் அது வந்து டைபோல்னு நேம் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்தியன் ஓஷனில் இருக்கிறதுனால அது டைபோல். ஸோ இப்போ வந்து பாசிட்டிவ் ஃபேஸை பற்றி ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். பாசிட்டிவ் ஃபேஸில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரீஜியன் ஆஸ்திரேலியாவோட வெஸ்டர்ன் ரீஜியன் ஃபுல்லாக கூலிங்காக இருக்கும். அண்ட் கம்பேரிட்டிவ்லி இந்த ரீஜியன் வந்து ஹை வார்மராக இருக்கும். ஸோ இந்த வார்ம் ரீஜியனில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளவுட் ஃபார்மேஷன் அதிகமாக இருக்கும். இந்த கிளவுட் ஃபார்மேஷனுக்கு மேஜரான ரீசனே இந்த வார்ம் ஏர் வந்து சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சரில் இருக்கிற ஹியூமிடிட்டியை மேலே அப்லிஃப்ட் பண்ணும்.
ஸோ மோர் நம்ம அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வேப்பர் வந்து அப்லிஃப்ட் ஆகும்போது கண்டென்சேஷன் ப்ராசஸ் இன்க்ரீஸ் ஆகி அங்கே க்ளவுட் ஃபார்மேஷன் அதிகமாக இருக்கும். எங்கே க்ளவுட் ஃபார்மேஷன் அதிகமாக இருக்கோ அங்கே ப்ரெசிபிடேஷன் ரெயின்ஃபால் அதிகமாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ரீஜியனில் இல்லாமல் இங்கேருந்தே அதோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாகிறதுனால இந்த சவுத் வெஸ்டர்லி ட்ரேட் மூமெண்ட்ஸ், இந்த சவுத் ஈஸ்டர்ன் ட்ரேட் வின்ஸ் இருக்குல்ல, இதோட இன்ஃப்ளூயன்ஸும் சேர்ந்து நம்மளுக்கும் கொஞ்சம் ரெயின்ஃபால் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது, மச் ஹையர் தேன் த எல் நீனோ சதர்ன் ஆசிலேஷன். ஸோ இதுதான் இருக்கிற பேசிக் ஃபினாமினன் பிட்வீன் த ஈஸ்டர்ன் சைட் ஆஃப் ஆஃப்ரிக்கா அண்ட் த வெஸ்டர்ன் சைட் ஆஃப் ஆஸ்திரேலியா. ஸோ இந்த விஷயம் இன்வர்ஸாக நடக்கும்போது அப்படியே தலைகீழாக இருக்கும். இங்கே வந்து வார்மர் டெம்பரேச்சர் இருக்கும், இங்கே வந்து கோல்டர் டெம்பரேச்சர் இருக்கும். எங்கெல்லாம் நம்மளுக்கு கோல்டு கரண்ட்ஸ் அண்ட் கோல்டு டெம்பரேச்சர் இருக்கோ அந்த சரௌண்டிங் ரீஜியனில் நம்மளுக்கு வந்து டெசிகேட்டிவ் எஃபெக்டை கொடுக்கும். ஸோ அதனால தான் இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு இந்த இந்தியன் ஓஷன் டைபோல் ரீஜியனில் சுமத்ரா அண்ட் அந்தமான் ரீஜியன்ஸில் சுமத்ரா அண்ட் இந்தோனேஷியா ரீஜியனில் நம்மளுக்கு வந்து desiccating effect where there is no rainfall will be observed, but Indian subcontinent and the East African region will be getting rainfall. So about this Indian Ocean Dipole, the definition states that Indian Ocean Dipole is an ocean atmosphere coupled phenomenon. So இங்க வந்து ரெண்டு விஷயம் சேர்ந்து அந்த phenomenon கிரியேட் பண்ணுது. ஒன்று ஓஷன், அதாவது சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் அண்ட் அட்மாஸ்பியர். இதுதான் வந்து ஏர் மூவ்மெண்ட்டுக்கு ரொம்ப மேஜர் ரோல் பிளே பண்ணுது. பிரசிபிடேஷனும் அதனால தான் வருது. கேரக்டரைஸ்டு பை த டிஃபரன்ஸ் இன் த சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் between the regions of western equatorial Indian Ocean near the East African region and eastern equatorial Indian Ocean region near Indonesia and Sumatra. So நம்ம ஃபேஸ் பற்றி பார்த்துருந்தோம், பாசிட்டிவ் ஐஓடி, negative IOD and neutral IOD. So when there is a positive IOD, we will be getting benefit. That is, Western Indian Ocean region will be warmer, so that Eastern Indian Ocean is considered to be more cooler and generally enhance the Indian monsoon rainfall. So the Western Indian Ocean na நம்ம African side la warmer இருக்கிறதுனால விண்ட் மூமெண்ட்டில் நம்மளுக்கு வந்து ரெயின்ஃபால் அங்கே நம்மளோட இந்தியன் சப்கான்டினென்ட்டுக்கு வரும் அண்ட் ஈஸ்டர்ன் ஆஃப்ரிக்கன் ரீஜியனுக்கும் ரெயின்ஃபால் இருக்கும். அதே இது நெகட்டிவ் இந்தியன் ஓஷன் டைப்போல் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, வெஸ்டர்ன் இந்தியன் ஓஷன் வந்து கூலராக இருக்கும், ஈஸ்டர்ன் இந்தியன் ஓஷன் வந்து வார்மராக இருக்கும். ஸோ இந்த அட்வர்ஸாக இருக்கிறதுனால இந்த மேஜராக இந்த நெகட்டிவ் ஐஓடி வர்றதுக்கான மேஜர் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரேட் விண்ட் வீக் ஆகிடும். ஸோ அந்த வீக்னஸ்னால அந்த விண்ட் மூவ்மெண்ட் இல்லாததுனால சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சரை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அதை மூவ் பண்ண முடியாது. ஸோ எப்போவுமே நம்ம இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும், மேலே இருக்கிற சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுதுன்னா அதுக்கு ஆப்போசிட் சைடில் அப்வெல்லிங் ப்ராசஸ் நடக்கும். அதாவது கோல்டு அண்டர் கரண்ட்ஸ் வந்து ஓஷன்லேருந்து மேலே வர ஆரம்பிக்கும். ஸோ அப்போ அது நியூட்ரியன்ஸையும் கொண்டு வரும், அந்த இடத்துக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டையும் கொடுக்கும். அண்ட் இந்த நெகட்டிவ் ஐஓடியில் வந்து இந்தியன் மான்சூன் ரெயின்ஃபாலுக்கு பெருசாக எந்த இம்பேக்டும் கொடுக்காது அண்ட் அங்கே நெகட்டிவாக தான் இருக்கும். அண்ட் நியூட்ரல் ஐஓடியில் நோ சிக்னிஃபிகன்ட் சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் அப்சர்வ் பண்ண முடியாது அண்ட் லிட்டில் ஆர் நோ இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் மான்சூன். அதுக்கப்புறம் ஐஓடி, எல் நீனோ சதர்ன் ஆசிலேஷன் அண்ட் அதை எப்படி மெஷர் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ இதோட ரிலேஷன்ஷிப் வித் எல் நீனோ. ஸோ நம்மளுக்கு தெரியும் எல் நீனோ சதர்ன் ஆசிலேஷனும் கிட்டத்தட்ட இதே ஃபினாமினன் தான், பட் அது பசிபிக் ஓஷனில் நடக்கும், இது இந்தியன் ஓஷனில் நடக்குது. ஆனால் இந்த எல் நீனோ சதர்ன் ஆசிலேஷனுக்கும் இந்தியன் ஓஷன் டைப்போலுக்கும் இருக்கிற ஒரு சின்ன ரிலேஷன் என்னென்னா, இந்த இந்தியன் ஓஷன் டைப்போல் எல் நீனோ சதர்ன் ஆசிலேஷன் இருந்தாலும் நடக்கும் அண்ட் அதுக்கும் இதுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை. இந்த இந்தியன் ஓஷன் டைப்போல் வந்து எப்போனாலும் நடக்கும், எல் நீனோ சதர்ன் ஆசிலேஷன் இருந்தால் தான் வரணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. அண்ட் இது அதான் அது நான் சொன்ன மாதிரி இது ரெண்டுமே சைமல்டேனியஸாக நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டிஸும் இருக்குது. ஆனால் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் 1997 நம்மளுக்கு இந்தியன் ஓஷன் டைப்போல் கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்கு. பாசிட்டிவ் இந்தியன் ஓஷன் டைப்போல் இருந்துச்சுன்னா partially offset the adverse effects of
எல்னினோ. ஸோ நம்ம கொஞ்சம் எல்னினோட எஃபெக்ட்ஸ்லேருந்து கொஞ்சமாக தவிர்த்துக்கலாம் இந்த பாசிட்டிவ் ஐஓடி இருந்தால். அண்ட் இட் கேனாட் ஆல்வேஸ் கம்ப்ளீட்லி நியூட்ரலைஸ் ஸ்ட்ராங் எல்னினோ. ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கேட்டுட்டு நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸில். ஸோ நம்ம அதுக்கு ரொம்ப தெளிவாக இருக்கணும். இது கண்டிப்பாக எல்னினோ சதர்ன் ஆசிலேஷனுக்கு ஒரு முழுமையான தீர்வு கொடுக்காது. அண்ட் இதை வந்து எப்படி மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு மெட்ரிக்ஸ் வச்சுருக்காங்க, டைபோல் மோட் இண்டெக்ஸ். ஸோ இந்த டைபோல் மோட் இண்டெக்ஸில் பேசிக்காக தான், ஒன்றும் பெருசாலாம் சொல்லலை, டெம்பரேச்சர் வேரியேஷன்ஸை 2 ரீஜன்லேயும் அப்சர்வ் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற ஒரு ஆவரேஜ் வச்சு அவங்க கால்குலேட் பண்ணுறாங்க இந்த டைபோல் மோட் இண்டெக்ஸில். ஸோ அது அவங்க கன்சிடர் பண்ணுற 2 மேஜர் ரீஜன் என்ன, வெஸ்டர்ன் ஈக்வட்டோரியல் இந்தியன் ஓஷன் அண்ட் சவுத் ஈஸ்டர்ன் ஈக்வட்டோரியல் இந்தியன் ஓஷன் ரீஜன். So with respect to the positive dipole mode index, we will observe positive Indian Ocean dipole. அதே தான் நெகட்டிவ்க்கும். அண்ட் இந்த டைபோல் மோட் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் it is the standard index used to monitor this Indian Ocean dipole. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலான எல்னினோ பற்றி நம்ம பார்த்துடலாம். எல்னினோங்கிறது நம்மளுக்கு ரொம்ப பேசிக்கான கான்செப்ட். ஸோ நார்மல் இயரில் இந்த ரீஜியனில் வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் பசிபிக் ரீஜியனில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வார்ம் வாட்டர்ஸ் வந்து ஈஸ்டர்ன் சைட் ஆஃப் ஆஸ்திரேலியாவை கவர் பண்ணிட்டு வரும். இதுதான் ஆக்சுவலாக நடக்கும். ஸோ இந்த வார்ம் வாட்டர்ஸ் இங்கே இருக்கிறதுனால நேச்சுரலாக என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இடத்துல அப்வெல்லிங் ப்ராசஸ் இருக்கும் அண்ட் இங்கே டெசிகேஷன் எஃபெக்ட் இருக்கும். பட் இந்த வார்மர் ரீஜியனில் ரெயின்ஃபால் இருக்கும். பிகாஸ் த வார்மர் த டெம்பரேச்சர், the more will be the cloud formation and precipitation. So இதோட இன்ஃப்ளூயன்ஸ் இந்தியன் சப்கான்டினென்ட் வரைக்குமே இருக்கும். ஸோ அதனால தான் நார்மல் இயரில் நம்மளுக்கு பெருசாக எந்த எஃபெக்டும் இருக்காது. பட் அதே இது எல்னினோ இயரில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து இந்த சீ சர்ஃபேஸ் டெம்பரேச்சரை மூவ் பண்ணி கொண்டு வர ட்ரேட் விண்டோட ஸ்ட்ரென்த்து கம்மியாயிடும், அது ரொம்ப வீக்கன் ஆகிடும். ஸோ இந்த ட்ரேட் விண்டோட மூமெண்ட் வீக் ஆகிறதுனால இங்கே கொண்டு வர அந்த புஷ் ஃபேக்டர் இல்லாததுனால வாட்டர் வித்ரா ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த வாட்டர் வித்ரா ஆகிறது என்ன ஆகும் அப்படின்னா, வார்ம் வாட்டர்ஸை டுவர்ட்ஸ் த வெஸ்டர்ன் கோஸ்ட் ஆஃப் சவுத் அமெரிக்கன் காண்டினென்ட்டுக்கு கொண்டு போயிடுது. ஸோ அப்போ அங்கே ரெயின்ஃபால் அதிகமாக இருக்கும், இங்கே டெசர்டிஃபிகேஷன் எஃபெக்ட் நடக்கும் அண்ட் இங்கே precipitation இருக்காது. இது இன்னும் அக்ரெசிவாக இருந்தால் அது பேர் தான் சூப்பர் எல்னினோ. அண்ட் இதில் வந்து எந்த ரெயின்ஃபாலும் இந்தியன் சப்கான்டினென்ட் வரைக்கும் வராது. ஸோ இதுதான் பேசிக்ஸ் அபவுட் த எல்னினோ. அண்ட் இதுவும் ரொம்ப முக்கியமான கான்செப்ட். அண்ட் அதை பற்றின ஒரு கொஸ்டின் பார்த்துடலாம். கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் இந்தியன் ஓஷன் டைபோல். ஸோ ஃபஸ்ட்டு the dipole mode index is based on the difference in sea surface temperature anomalies between the western and eastern equatorial Indian Ocean. Second, a positive Indian Ocean dipole generally enhances the Indian summer monsoon by strengthening moisture transport towards the Indian subcontinent. Third statement, the Indian Ocean dipole is merely a regional manifestation of the El Nino southern oscillation and cannot occur independently. Which of the statements given above are correct? அண்ட் நம்மளோட டிஸ்கஷன்லேயே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து இன்கரெக்ட். பிகாஸ் இந்த எல்னினோவுக்கும் இந்தியன் ஓஷன் டைபோலுக்கும் எந்த ஒரு டைரக்ட் ரிலேஷனுமே இல்லை. அது இதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாது, இதை அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாது, அது இண்டிபெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ இந்த தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எலிமினேட் பண்ணிட்டு பார்க்கலாம், நம்ம ஈஸியாக ஆன்சருக்கே அரைவ் ஆகிடலாம். ஸோ இந்த மாதிரி எலிமினேஷன் டெக்னிக்ஸையும் நம்ம சில நேரங்களில் பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு தெரியாமல் இருக்கும், ஸோ நம்ம அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேட்மெண்ட்டில் இந்த கொஸ்டினில் நம்மளுக்கு ஆன்சர் 1 and 2 தான் கரெக்டாக இருக்கணும். செக் பண்ணி பார்க்கலாம். கரெக்டு. அடுத்த கொஸ்டின், அடுத்த டாபிக் போகலாம். அடுத்த டாபிக் வந்து ஸ்பீசிஸ் இன் நியூஸ் கால்ட் ஆஸ் பெங்கால் ஃபாக்ஸ். அதோட பயாலஜிக்கல் நேம் வந்து வல்பஸ் பெங்காலென்சிஸ். ஸோ இது வந்து ஏன் ரீசெண்டாக நியூஸில் இருக்குன்னா, தி ஹிந்து ஆர்டிக்கிளில் தமிழ்நாடுஸ் எலூசிவ் பெங்கால் ஃபாக்ஸஸ் அண்ட் தியர் ஷ்ரிங்கிங் ஸ்பேஸ் அப்படிங்கிற ஒரு ஆர்டிக்கிள் வந்திருக்கு. அந்த ஆர்டிக்கிளோட பேக்ரவுண்ட் நம்ம என்னென்னு பார்த்துடலாம். ஸோ அபவுட் த பேசிக் ஃபேக்ட்ஸ் ரிலேட்டட் டு திஸ் பெங்கால் ஃபாக்ஸ் ஆர் வல்பஸ் பெங்காலென்சிஸ். அதோட சயின்டிஃபிக் கிளாசிஃபிகேஷன் நேம் வந்து வல்பஸ் பெங்காலென்சிஸ்
காமன் நேம் பெங்கால் ஃபாக்ஸ் ஆர் இந்தியன் ஃபாக்ஸ். ஸோ இந்த பெங்கால் ஃபாக்ஸுங்கிற நேம் எப்படி தமிழ்நாடு அந்த இந்தியன் சப்கான்டினென்ட்டில் இருக்கிற ஒரு அனிமலுக்கு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸ்ட் இந்தியன் கம்பெனிஸ் அண்ட் அந்த பிரிட்டிஷ் நேச்சுரலிஸ்ட் இருப்பாங்கள்ல, அவங்க இதுக்கு வந்து காமனாக ரீஜியன் வைஸ் நேம் வைக்கும்போது இந்த ஃபாக்ஸுக்கு பெங்கால் ஃபாக்ஸ்னு வச்சுட்டாங்க. அதை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வரோம். அண்ட் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் நம்ம அதை வந்து ஜென்ரலிஸ்டிக்காக இந்தியன் ஃபாக்ஸ்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். இதோட ஃபேமிலி பார்த்தீங்கன்னா கேனிடே. இதோட டிஸ்ட்ரிபியூஷன் இது எங்கெல்லாம் நம்ம இந்தியாவில் பார்க்கலாம் அப்படின்னா, மொதல் விஷயம் இது வந்து இந்தியன் சப்கான்டினென்ட்டில் மட்டும்தான் நம்ம இதை பார்க்க முடியும். இட் இஸ் எண்டமிக் டு இந்தியன் சப்கான்டினென்ட் விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதை வச்சும் நம்மளுக்கு கொஷின் ரிஃப்ளெக்ட் ஆகலாம். அண்ட் இது எந்தெந்த இந்தியன் சப்கான்டினென்ட் ரீஜன்ஸ்லாம் இருக்குன்னா இந்தியா, நேபாள் அண்ட் பாகிஸ்தான். அண்ட் இட் ஆல்சோ ப்ரிஃபர்ஸ் இது எந்த மாதிரியான நிலத்தில் வாழும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட ஈகோசிஸ்டமே மேஜராக கிராஸ்லேண்ட் தான். இது வந்து கண்டிப்பாக ஃபாரஸ்ட்டை ப்ரிஃபர் பண்ணாது. இது ஃபாரஸ்ட்டில் வாழக்கூடிய ஒரு உயிரினமும் கிடையாது. ஸோ இதோட மேஜர் ஹேபிடேட் வந்து செமி அரிட் கிராஸ்லேண்ட், ஸ்க்ரப்லேண்ட், ட்ரை அக்ரிகல்ச்சுரல் லேண்ட்ஸ்கேப் அண்ட் ஓப்பன் பிளைன்ஸ். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம். அதர் கார்னிவோரஸ் ஸ்பீசிஸ், மெஜாரிட்டி ஆஃப் த கார்னிவோரஸ் ஸ்பீசிஸ் ஓப்பன் பிளைன்ஸை மேக்ஸிமம் ப்ரிஃபர் பண்ணாது. பட் இது ஓப்பன் பிளைன்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணும். அண்ட் இதோட IUCN ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் ரெட் டேட்டா புக், அதோட ஸ்டேட்டஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா லீஸ்ட் கன்சர்ன். ஈவன் தோ இது வந்து லீஸ்ட் கன்சர்னில் இருந்தாலும் இது எண்டமிக்கா இந்தியன் சப்கான்டினென்ட்டுக்கு மட்டும் எண்டமிக்கா இருக்கிறதுனால இதுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுத்து தான் ஆகணும். அண்ட் வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் ஆக்ட் ஆஃப் 1972 இந்தியாவோட வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் ஆக்டை பொறுத்த வரைக்கும் இதை வந்து 2022 இதை வந்து ஷெட்யூல் 2 ஸ்பீசிஸாக டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ப்ரொடெக்டட் ஸ்பீசிஸ். ஹண்டிங் பண்ணக்கூடாது. எப்போ அப்படின்னா பொதுவான பெர்மிஷன் இல்லாமல் இதை வந்து ஹண்ட் பண்ணக்கூடாது. ஸோ இதான் அதோட பிக்சர். அபவுட் இட்ஸ் ஈக்காலஜி அண்ட் இட்ஸ் பிஹேவியர், அதுவும் ரொம்ப முக்கியம். ஸோ அதோட இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஸ்மாலஸ்ட் வைல்டு ஃபாக்ஸ் விச் இஸ் நேட்டிவ் டு இந்தியா. ஸோ இது இந்தியாவை நேட்டிவாக கொண்டது தான். பட் இந்தியன் சப்கான்டினென்ட் வரைக்கும் இது ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. அண்ட் இது வந்து நைட்டு மட்டும் ப்ரிஃபர் பண்ணக்கூடிய ஒரு அனிமல், நாக்டர்னல் அண்ட் கிரிப்பஸ்குலர். அண்ட் இது வந்து ஒரு ஆம்னிவோரஸ். இது வந்து கார்னிவோரஸ் இல்லை, இது ஒரு ஆம்னிவோரஸ் அனிமல். இது வந்து எலிகள் மாதிரி இருக்கிற கொறிப்பான்கள், இன்செக்ட்ஸ், ரெப்டைல்ஸ், பேர்ட்ஸ் அண்ட் அதர் ஃப்ரூட்ஸையும் அது சாப்பிடும். அண்ட் இது வந்து இதோட நெஸ்டிங்கை பர்ரோ ஒரு குழி தோன்றது மூலமாக அதில் ஒரு குகை மாதிரி செய்கிறது மூலமாக தான் இதோட நெஸ்டிங் இருக்குது. அண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு இட்ஸ் ப்ரீடிங், இது வந்து மோனோகேமஸ் அனிமல். இந்த மோனோகேமஸ்ங்கிறது தன்னோட வாழ்நாள் முழுக்க ஒரே ஒரு துணையை மட்டும்தான் அது வச்சுருக்கோம். அந்த துணை கூட மட்டுமே தான் இது உயிர் வாழும். ஸோ இது வந்து லாங் டேர்ம் பேர் பாண்ட்ஸ், அதோட அப்சர்வேஷன் வச்சு இதை மோனோகேமஸ் அனிமல்னு டிக்ளேர் பண்ணுறாங்க. அண்ட் இதோட ப்ரீடிங் சீசன் பார்த்தீங்கன்னா டிசம்பர் டு ஜனவரி வரைக்கும் இருக்கும். அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஜெஸ்டேஷன் பீரியட் 50 to 60 days. அண்ட் லிட்டர் சைஸ், அதோட குட்டிகள் ஒரு டைமில் அதால் 3 to 6 குட்டி வரைக்கும் அதால் போட முடியும். அண்ட் இந்த ஈக்காலஜிக்கல் ரோல் ஆஃப் திஸ் பெங்கால் ஃபாக்ஸ் தான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராடன் பாப்புலேஷன், கொறிப்பான்களோட பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுல இது ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. அண்ட் இது ஃப்ரூட்ஸையும் சாப்பிட்றதுனால சீட் டிஸ்பர்சலுக்கும் ஹெல்ப் பண்ணுது. கிராஸ்லேண்ட் ஈகோசிஸ்டமோட பேலன்ஸ், ஈக்காலஜிக்கல் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. அண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு இட்ஸ் த்ரெட் அண்ட் கன்சர்வேஷன், என்னெல்லாம் மேஜர் த்ரெட்ஸ் இருக்குது? ஹேபிடேட் லாஸ். ஏன்னா இது கிராஸ்லேண்டை மட்டும்தான் விரும்புது, கிராஸ்லேண்டை மட்டும்தான் ப்ரிஃபர் பண்ணுது. ஆனால் இப்போ வேர்ல்டு லெவலில் பார்த்தீங்கன்னா கிராஸ்லேண்ட்ஸை நம்ம அழிச்சிட்டே வரோம். கிராஸ்லேண்டை எப்படி அழிக்கிறோம் அப்படின்னா, ஒன்று அர்பன் எக்ஸ்பேன்ஷன், அப்படி இல்லைன்னா அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்பேன்ஷன். ஸோ இந்த கிராஸ்லேண்ட் கன்வர்ஷனும் நடக்குது, அதை தான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணோம். அண்ட் இரிகேட்டட் அக்ரிகல்ச்சர் ஓவர் த கிராஸ்லேண்ட்ஸ் ப்ரொமோட் பண்ணுறதுனால இதோட ஹேபிடேட் ஷ்ரிங்க் ஆகுது. அண்ட் அர்பனைசேஷன் அண்ட் இண்டஸ்ட்ரியலைசேஷன் இஸ் ஆல்சோ மேஜர் ஃபேக்டர். அண்ட் ரோட்ஸ் அண்ட் ஹேபிடேட் ஃப்ராக்மெண்டேஷன், ரோட் கில்ஸ் மேஜராக நடக்குது. இதோட ரீஜியனில் இது இருக்கிற டெரிட்டரிக்குள்ளே நம்ம ரோட்ஸ் போட்டு வச்சுருக்கோம். ஸோ ரோட் கில்ஸ் இதுக்கு இந்த ஸ்பீசிஸை மேஜராக அஃபெக்ட் பண்ணுது, இதோட பாப்புலேஷனை அஃபெக்ட் பண்ணுது. அண்ட் ஃபெரல் டாக்ஸ், நம்மளுக்கு தெரியும் இந்த டோல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, டோல்ஸ். இது வந்து லைக் அ ஃபெரல் டாக்ஸ்.
அண்ட் அதர் டாக் ஸ்பீசிஸ், நம்ம தெருநாய்கள் மாதிரி இருக்கிற நாய்கள் பாப்புலேஷனும் அது கூட இதுக்கு வர சண்டை அண்ட் அதனால இதுக்கு பரவற டிசீஸ்னாலையும் இதோட பாப்புலேஷனுக்கு ஒரு மேஜரான த்ரெட் இருக்கு. அண்ட் மேஜராக அதை ஹண்ட் பண்ணுறாங்க. நம்மளுக்கு தெரியும் நிறைய இடத்துல நரியோட பல்லு அந்த விஷயங்கள்லாம் வந்து மூட நம்பிக்கையில் நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு அல்லது அதை விற்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அண்ட் ஃபாக்ஸ் ஜல்லிக்கட்டுன்னு ஒன்று நடத்துகிறாங்க. ஸோ இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் நம்ம கேள்விப்பட்டிருப்போமா என்னன்னு தெரியல. இந்த ஃபாக்ஸ் ஜல்லிக்கட்டுனா என்னென்னா, காணும் பொங்கல் அப்போ இந்த மாதிரி ஒரு நரியை பிடிச்சி அதை வந்து விட்டுருவாங்க, அதை பிடிக்கிறது தான் போட்டி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஃபாக்ஸ் ஜல்லிக்கட்டுங்கிற டேர்மும் நம்மளுக்கு ரொம்ப புதுசாக அண்ட் இம்பார்ட்டன்ட். அண்ட் பேஸ் லைன் பாப்புலேஷன் டேட்டா இல்லை, எங்கெங்கெல்லாம் இதோட டெரிட்டரி இருக்கோ, எங்கெங்கெல்லாம் இதோட பாப்புலேஷன் இருக்குது, அதோட என்ன நம்பரில் இருக்குங்கிற பேசிக் டேட்டா நம்மகிட்ட கிடையாது. ஸோ அதுவும் ஒரு இம்பார்ட்டண்டான ரீசன், எவ்வளோ இருக்குங்கிறத நம்மளால் கரெக்டாக எஸ்டிமேட் பண்ண முடியாததுக்கு. அண்ட் கன்சர்வேஷன் மெஷர்ஸாக என்னெல்லாம் நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேபிடேட் ப்ரொடக்ஷன் ப்ரோக்ராம்ஸை நம்ம கொண்டு வரணும். ப்ரிசர்வ் டென்னிங் சைட்ஸ், ஸோ அதோட கூடு கட்டுற சைட்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் மேஜராக வேறு ஃபெரல் டாக்ஸோட பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணுறது, அதோட சைட்டில் வேறு ஏதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ணுறது, ஸோ அந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் தவிர்க்கணும். அண்ட் கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன் இதில் ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த ஃபாக்ஸ் ஜல்லிக்கட்டுங்கிற ஈவெண்ட்டுக்கே வந்து அந்த ஃபாக்ஸை பிடிச்சி தான் வந்து ஓட விடுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன் அண்ட் கம்யூனிட்டி அவேர்னஸ் ரொம்ப முக்கியம். லேண்ட்ஸ்கேப் லெவல் கன்சர்வேஷனும் ரொம்ப ரொம்ப முக்கியம். பாப்புலேஷன் சர்வேஸ் அண்ட் மானிட்டரிங், ஸோ இதை எடுத்துட்டா பேஸ் லைன் பாப்புலேஷன் டேட்டா என்னங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ ஃபர்தராக நம்ம கன்சர்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். அவேர்னஸ் கேம்பெயின் கன்சிடர் பண்ணணும். ஸோ அபவுட் த தமிழ்நாடு சினாரியோ, ஏன்னா இந்த நியூஸ் ஆர்டிக்கிள் தமிழ்நாடு பேஸ்டு, தமிழ்நாட்டிலேருந்து கண்டுபிடிச்ச ஒரு எலூசிவ் ஸ்பீசிஸ் பெங்கால் ஃபாக்ஸை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட கரண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்லலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தருமபுரி, சேலம், திருவண்ணாமலை, மதுரை அண்ட் விழுப்புரம். And other government initiative towards the conservation of this Bengal fox. Salem Innovation Center awareness campaigns since 2023 ல இந்த awareness campaign run பண்ணிட்டு இருக்காங்க. Anti fox Jallikattu task force. So இது நம்மளுக்கு கேட்கலாம், anti fox Jallikattu task force is recently seen in news, is related to which of the following நம்மளுக்கு கேட்கலாம், அல்லது which of the following species னு கூட நம்மளுக்கு கேட்கலாம். First systematic distribution mapping, ஸோ அதோட பாப்புலேஷன் எஸ்டிமேஷனுக்காகவும் ஒரு மேப், அதோட டெரிட்டரிஸை மேப் பண்ணுறதுக்காகவும் இதை வந்து ஒரு இனிஷியேட்டிவாக எடுத்திருக்காங்க. இதோட பேசிக் அப்சர்வேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அவுட் சைட் த ப்ரொடெக்டட் ஏரியா, நம்ம எதெல்லாம் ப்ரொடெக்டட் ஏரியான்னு சொல்லி வச்சுருக்கோமோ அந்த ப்ரொடெக்டட் ஏரியாவுக்கு வெளியில் இதோட பாப்புலேஷன் நிறைய இருக்குது. இதோட வாழ்விடங்கள் வந்து அவுட் சைட் த ப்ரொடெக்டட் ஏரியா இருக்கிறதுனால நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே ப்ரொடெக்டட் ஏரியாவை கன்சர்வ் பண்ணுறது, அதுக்குள்ளே இருக்கிற ஸ்பீசிஸை கன்சர்வ் பண்ணுறதுன்னு இருக்கிறதுனால இதை பெருசாக யாரும் கண்டுக்கிறது இல்லை. அண்ட் மேக்கிங் த லேண்ட்ஸ்கேப் லெவல் கன்சர்வேஷன் எசென்ஷியல், அதனால தான் நம்ம லேண்ட்ஸ்கேப் லெவல் கன்சர்வேஷன் முக்கியம்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றின ஒரு கொஸ்டினும் பார்த்துடலாம். கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் பெங்கால் ஃபாக்ஸ் Vulpes bengalensis. First statement, it is endemic to Indian subcontinent and primarily inhabits semi-arid grasslands and scrublands. Second statement, it generally forms monogamous breeding pairs. Third, it is listed as endangered on the IUCN red list. Which of the statements given above is correct? So in the question நம்மளுக்கு correct statement தான் கேட்டிருக்காங்க. அண்ட் நம்ம பார்த்த மாதிரி இது ஒரு எண்டமிக் ஸ்பீசிஸ், இந்தியன் சப்கான்டினென்ட், கிராஸ்லேண்ட், ஸ்க்ரப்லேண்ட். ஸோ கீவேர்ட்ஸ்லாம் ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அண்ட் நம்ம ஆப்ஷனில் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பாக இருக்கணுங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சதுனால பிஏ நம்ம எலிமினேட் பண்ணுறோம். செகண்டை நம்ம டிஸ்கஷனில் பார்த்த மாதிரி இது ஒரு மோனோகேமஸ் ப்ரீடிங் பேர். ஸோ இந்த மோனோகேமஸ் அனிமல்ங்கிற கீவேர்டு நம்மளுக்கு ஃபுல்ஃபில் ஆகிறதுனால செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பாக ஆப்ஷனில் இருக்கணும். அண்ட் இந்த மாதிரி ஒரு ஜென்ரலிஸ்டிக்கான ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து கூட நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. வேறு ஏதாவது ஸ்பீசிஸ் நியூஸில் இருக்கும், அது மோனோகேமஸ் அனிமலான்னு கேட்கறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதையும் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பாக இருக்கணும்னா இது கண்டிப்பாக இருக்கக்கூடாது. ஸோ நம்மளுக்கு ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்குது, ஒன்று சி அல்லது டி. இட் இஸ் லிஸ்டட் ஆஸ் என்டேஞ்சர்ட் ஆன் த IUCN ரெட் லிஸ்ட். ஸோ இது என்டேஞ்சர்டான்னு பார்த்தீங்கன்னா என்டேஞ்சர்ட் கிடையாது, இது வல்னரபிள். ஸோ இந்த ஃபேக்ட் தெரிஞ்சால் நம்ம கண்டிப்பாக ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். இந்த ஃபேக்ட் தெரிலனா we have to choose either C or D. அண்ட் நம்மளுக்கு தெரியும் இது தேர்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு, we can eliminate and answer will be C. செக் பண்ணலாம். கரெக்ட்.
அண்ட் இதோட நம்ம இந்த செஷனை முடிச்சுக்கலாம். இன்னொரு செஷனில் நம்ம சந்திக்கலாம்.